பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சொல்பவன் யார், எதற்கு, யார் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் பாடுறார். என்ன பாடுறாரு? சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த 4 வரி தான். இதை எதுக்காக பாடுறாரு, என்னெல்லாம் அவர் மனசுக்குள்ளே ஓடிச்சு இந்த 4 வரிகள் எழுதும்போது அப்படிங்கிறத விதவிதமான வியாக்கியானங்கள் பார்க்கும்போது மனசு அப்படியே உருகி போகுது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ முழுமுதற் கடவுள், என்னோட நினைவில் வந்த, இங்கே என்னோட செயல்ங்கிறது ஒன்றுமே இல்லையே, நீ அல்லவா திருவருள் புரிந்தாய். நீ திருவருள் புரிந்ததுனால எனக்கு என்ன கிடச்சிது? ஏதோ போன பிறவியில் செஞ்ச புண்ணியமோ என்னமோ, என் மூதாதையர்கள்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதனால் உன்னுடைய திருவடிகளை வணங்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. நீ யார்? பரம்பொருளே நீ யார்? நெற்றிக்கண் முதல்வனான ஆசிரியன் அல்லவோ? நீ யாரு? முக்கண் இறைவன் அல்லவா? நீ என்ன பண்ண? நீ ஆசிரியனாக எழுந்தருளினாய். கீழே வந்தையே எனக்காக திருப்பெருந்துறையில் மரத்தடியில் உட்காந்து ஆசிரியனாக குருவாக எழுந்தருளி உன்னுடைய அருட்பார்வையால் அல்லவா எனக்கு மனசால கூட நினச்சி பார்க்க முடியாத மாறிலாத அழகு நிறைந்த உன்னுடைய திருவடிகளை காட்டினியே. நான் அப்படியே சாஷ்டாங்கமாக உன் திருவடிகளை வணங்கினேனே. அப்போ என்னோட மனசு எப்படி தெரியுமா இருந்தது? சொல்ல தெரியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தானே நீ எனக்கு ஆசிரியனாக போதித்த. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, எப்படி இருந்தது அந்த சந்தோஷம்னு எனக்கு சொல்ல தெரியல, உன்னோட அழகு எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? எனக்கு நேராக இறைவன் வருவார், குருவாகவே ஒரு மரத்தடியில் உட்காந்து சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்தன், ஒரு அடியவன் சாதாரணமாக கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணி பார்க்கலையே. அது மட்டும் இல்லாமல் உன்னை அடையணுன்னா 4 விதங்களை அடையலான்னு சொல்கிறாங்களே. இறைவனை அடைய வேண்டுமென்றால் 4 வழிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இறைவா, 1 சரியை. சரியைனா இறைவனுக்கு தொண்டு செய்யும் வழி. ஆலயங்களெல்லாம் சுத்தம் செய்து அடியார்களை உபசரித்து சிவத பக்தர்களுக்கு உதவினோன்னா அந்த சேவைகளை உள்ளடக்கியது தான் சரியை. இதை தாச மார்க்கம்னு சொல்கிறாங்க. இதை நான் பண்ணவே இல்லையே. அடுத்தது உன்னை அடையும் வழி கிரியைன்னு சொல்கிறாங்க. அது இறைவனை உள் மனதாலையும் புறத்தாலையும் பூஜித்து மந்திரங்களை எல்லாம் உபசரித்து அபிஷேகம் செய்து ஆலயங்களுடைய எல்லா சடங்குகளையும் பின்பற்றி உன்னையே நினச்சி உன்னை அடையிற ஒரு மார்க்கம்னு சொல்கிறாங்க. அதை தான் சற்புத்திர மார்க்கம்னு சொல்கிறாங்க. அந்த சற்புத்திர மார்க்கம் தானே திருஞான சம்பந்தர் பின்பற்றினார். சரியையை அப்பர் பெருமான் பின்பற்றி உன்னை அடைந்தார். சற்புத்திர மார்க்கத்தை திருஞான சம்பந்தர் பின்பற்றி உன்னை அடைந்தார். அடுத்தது யோகம்னு சொல்கிறாங்க. இது என்ன? தியானம் செய்யறது. சிவாய நம சிவாயன்னு உன்னையே நினச்சி தியானம் செய்து பிராணாயாமம் செய்து உடற்பயிற்சி செய்து உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி உன்னை அடையும் வழி அல்லவா தியான வழி. அதை சகமார்க்கம்னு சொல்கிறாங்களே. இப்படி இந்த சகமார்க்கத்தை பின்பற்றி தானே சுந்தரர் உன்னை அடைந்தார். அடுத்தது என்ன? ஞான மார்க்கம். இது எது? எப்படி இதை அப்படின்னா இதெல்லாம் என்ன ஞான மார்க்கம்னா? இறைவனை முழுமையாக அறிதல், வேதாந்தங்களை உணர்தல். இதுதான் இறுதியான வழியாகும். இதுவே அனைத்தையும் தாண்டிய உயர்வான வழியாகும். அப்படியேப்பட்ட உயர்வான வழியை அல்லவா நீ எனக்கு கொடுத்த. நான் உன்னை வேண்டி வேண்டி கும்பிட்டனா? இல்லையே. என் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்திருந்தாலும் என் சிந்தை முழுக்க உன்னையே நிரப்பிக்கிட்டு இருந்தேன். சிவா சிவா சிவான்னு நினச்சேன். நீ என்ன பண்ண? பக்தனின் இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அவனை உன்னோட ஐக்கியமாக்கிக்கணும்னு நீ என்ன செஞ்ச? எனக்கு வேதாந்தங்களை உணர்த்தினாய். ஆசிரியராக கீழே மரத்தடியில் அடியார்கள் படைசூழ அவ்வளவு அழகா எனக்கு ஞானத்தை உணர்த்தினாய்.
இது வல்லவோ உயர்ந்த வழி, இதையெல்லாவா சன்மார்க்கம்னு சொல்கிறாங்க. இந்த சன்மார்க்கத்தை நீ எனக்கு கொடுத்தியே, இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அவருக்கு. அவருக்கு அதை அனுபவிக்கும் போது மாணிக்க வாசகர் எப்படி உணர்ந்திருப்பார். இந்த மாதிரி நான் ஒன்றுமே செய்யலையே, நான் செஞ்சதெல்லாம் ஒன்று தான். என்னது? என் மனசு முழுக்க நீ இருந்த. நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என் மனசில் சிவசிவா சிவசிவான்னு நீயே இருந்த. அதனால் அல்லவோ நீ கீழே இறங்கி வந்து இந்த யோகமெல்லாம் செய்யாமலே என்னையும் அறியாமல் நான் சிவசிவான்னு கும்பிட்டேன். சிவசிவான்னு எல்லாரும் கும்பிட முடியுமா? எல்லாரும் எப்பவும் நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்கும் காரணம் உன் அருள் தானே. இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு உன்னையே நான் நினச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கும் உன் அருள் தான் காரணம். இதை தான் அவ்வளவு அழகாக சொல்கிறாங்க. பாவங்கள்லாம் செய்திருப்போம். என்ன மாதிரியான பாவங்கள்லாம் செய்திருப்போம் அப்படின்னா, இவர் அந்த வரியில் சொல்கிறாரு, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தை வினை நமக்கு எப்படி வரும்னு சொல்கிறாங்க. பாவங்கள் என்னென்ன மாதிரியான பாவங்கள்னா, சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம், இந்த மாதிரியான வினைகள் முழுதும் மிச்சமில்லாமல் அடியோடு அழிந்து போக எனக்கு நீ அருள் புரிகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எப்படி முந்தை வினை அப்படின்னா தான் சஞ்சிதம்ங்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த பிறவிகளில் நாம் செய்த வினை தான் குவியலாக இருக்குமா. அப்படியே வினை குவியல்ங்கிறாங்க. வினை குவியல்களின் தொகுப்புங்கிறாங்க. அந்த பாவத்தை தீர்க்கத்துக்கு தான் நாம் இந்த பிறவி எடுத்தோம். பூர்வ ஜென்ம கர்மங்களின் அனுபவித்தது போக மீதம் என்ன இருக்கோ அதை அனுபவிப்போம். இப்போ அனுபவிச்சுட்டே இருந்திருப்பாரா பிறந்ததுலேருந்து? இப்போ அந்த சொச்சம் மிச்சமெல்லாம் இருக்கே, அதை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் சஞ்சிதம். பிராரப்தம்னா என்ன? இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிற வினைகளின் பலன்கள் பிராரப்தம். அங்கே இருந்து அந்த மிச்சத்தெல்லாம் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் நுகர்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறவியில் அனுபவிக்கிற வினை நுகர்வினை, இதுதான் பிராரப்தம். சஞ்சிதம்ங்கிறது பாவக்குவியல், அதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்தோம். இந்த பிராரப்தம்ங்கிறது நுகர்வினை, அதை அனுபவித்து தீக்கிறோம். அடுத்தது ஆகாமியம் அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா, இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்ல, ப்ரெசன்ட் லைஃப், தற்பொழுதைய வாழ்க்கை, இதில் நாம் நல்ல செயல்களையே செய்யணுமே. ஒருவேளை இந்த பிறவியில் நாம் தீய செயல்கள் செய்தோன்னா என்ன ஆகும்? இது குவியலாக ஆகி அடுத்த பிறவிக்கு கேரி அவுட் ஆகுமா? அது கேரி ஓவர் ஆகக்கூடாது இல்லையா? இங்கேருந்து கொண்டு போய் அடடா நான் போன பிறவியில் செஞ்சதெல்லாம் சிவசிவான்னு சொல்லி ஒரு பக்கம் தீர்த்துட்டே இருக்கேன். இன்னும் சில இடத்துல போய் மனம் மெய் வாக்கால் பாவம் பண்ணால் என்ன நடக்கும்? திரும்பவும் அடுத்த பிறவியில் வந்து பிறப்பேன். ஆனால் நீ என்ன பண்ண? எவ்வளோ என் மேலே அன்பு கொண்டு முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்லி பாடுறார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ என்ன பண்ணியிருக்க? சிவபெருமானாகிய முழுமுதற் கடவுளே, நீ என்னுடைய மனசில் நிறைஞ்சு வந்து முன்பிறவியில் செஞ்ச எல்லா ஊழ்வினையும் முற்றிலும் ஒழிந்து போகவும் சிவனது பழமையான அருட்செயல் முறையினை நான் சொல்வேன். நான் எப்படி பாடுவேன்? உன்னுடைய அருளை எப்படி பாடுவேன்? சிவன் அவன் அப்படின்னு சொல்லும்போது முழு முதற் கடவுள் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ண? உன்னுடைய திருவருளை எனக்கு கொடுக்குற. நுகர்தற்குரிய முன்வினை பயன்லாம் எஞ்சி நின்னுது. முந்தை வினை முழுதும் ஓய, எல்லாத்தையும் ஓயிற மாதிரி நீக்கிறாயே. சிவஞானம் பெற்ற பெரியோருக்கு அறிவு புறத்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்? அகத்திலும் புறத்திலும் நீ எனக்கு உன்னை உணர்த்துகிறாய். வெளியில் பார்க்குற நீயே தெரிகிற, உள்ளே பார்க்குற நீயே இருக்க உணர்ற. இப்போது பாரதியார் சொல்வார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்வார். அவருக்கு எங்கேயும் அப்படி இறைவனை உணர்றார் இல்லையா? அதே மாதிரி இவருக்கு புறத்தில் பார்க்குற, நான் பார்க்குறது கேட்குறது செய்யறது எது பண்ணாலும் நீ என்ன பண்ணுற? உன்னையே உணர்ந்துட்டுருக்கேன். அகத்தில் அப்படி கண்ணை மூடினேன்னா
உள்ளேயும் நீயே இருக்க. அப்படியேப்பட்ட அருள் நீ கொடுக்குறியே, இந்த மாதிரி ஒரு ஞானத்தை வழங்கியிருக்கே அப்படின்னா இது என்ன மாதிரி? எண்ணுதற்கு எட்டா, எண்ண முடியுமா? எண்ணுதற்கு எட்டாத அருளை நீ கொடுத்த. அதனால் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்தான். அருளை அனுபவிச்சு இதை அப்படியே பாடியிருக்கார். இதை நாம பொருளை உணர்ந்து பாடுறோம் இல்லையா? இதை ராமலிங்க அடிகளார் சொல்கிறாரு. பெண் சுமந்த பாகப் பெருமான் ஒரு மாமேல் என் சுமந்த சேவகன் போல் எய்தியதும் வைகை நதி மண் சுமந்து நின்றதுவும் ஓர் மாறன் பிறம்படியால் புன் சுமந்து கொண்டதுவும் நின் பொருட்டன்றோ புண்ணியனே அப்படின்னு பாடுறார். அதாவது மாணிக்க வாசக பெருமான் எதையெல்லாம் நினச்சி இதை பாடியிருப்பார் அப்படின்னு இவர் நினைக்கிறார் ராமலிங்க அடிகளார். என்ன சொல்கிறாரு? பெண் சுமந்த பாகப்பெருமான் சிவபெருமானே நீ யாரு? உன் இதயத்தில் இடது பக்கத்தில் உமையம்மை அல்லவா நீ சுமந்திருக்கிறாய். அர்த்தநாரீஸ்வரராய் காட்சியளிக்கிறாயே. பெண் சுமந்த அந்த மாதிரி உன் உடம்புல பாதிய பெண் சுமந்த நீ எனக்காக என்ன பண்ண? சாதாரணமாக ஒரு குதிரை உன்னை சுமந்துக்கிட்டு வந்தது அங்கே. சேவகன் மாதிரி இல்லையா நீ வந்த? என்னுடைய மனசு எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தா இந்த பக்தனுக்காக நீ குதிரை மேலே ஏறி ஒரு ஊழியன் மாதிரி வந்தையே. அது மாதிரி வரத்துக்கு உனக்கு எவ்வளவு மனசு இருந்திருக்கணும். உமையம்மை எங்க, குதிரை எங்க? நீ எனக்காக அல்லவோ வந்தாய். மண் சுமந்து நின்றாயே, அந்த பாட்டிக்காக வந்து ஒரு பிட்டுக்கு மண் சுமந்த. அது எதுக்காக வந்த? என்னை பற்றி அந்த பாண்டிய மன்னனுக்கு உணர்த்தத்துக்காக தான் அந்த திருவிளையாடலையும் நீ செய்தாய். புன் சுமந்து கொண்டதும் மண் மட்டுமா சுமந்த? அங்கே விளையாடி ஆட்டங்காட்டி பித்தன் போல் ஆடி வேலையை முடிக்காம பாண்டிய மன்னன் உன்னை பெரம்பால அடிச்சானே. மண் சுமந்தது மட்டும் அல்லாமல் புன் சுமந்தாயே. அவரை அடித்ததுனால தானே எல்லாருக்கும் அடி விழுந்தது. ஆனால் முதல் அடி உனக்கல்லவோ விழுந்தது. இதையெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாரு. அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு வரி வருதுன்னு ராமலிங்க அடிகளார் சொல்கிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நீ சாதாரண அருள் புரியல. நீ எனக்காக என்ன பண்ண? உமையம்மையை சுமந்திருக்கிற நீ கீழே வந்த, குதிரையில் வந்த, எனக்காக ஊழியன் மாதிரி வந்த. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து குதிரை மேலே வந்த. அது மட்டும் இல்லாமல் மண் சுமந்த, புன் சுமந்த. இதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாரு மாணிக்க வாசகர். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ. எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியே அப்படின்னு நினைக்கும்போது என்னுடைய சிந்தையெல்லாம் ஆஹா இப்படி ஒரு பேரருளா அப்படின்னு பேரானந்தத்தை உணர வச்ச நீ. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நான் பாடிக்கிட்டே இருப்பேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் இதை எல்லா வினைகளும் அடியோடு போயிடும். மிச்ச சொச்சம் இல்லாமல் அடியோடு அழிந்து போக நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப அடுத்த பிறவியில் பாவம் வந்துடக்கூடாதே. அதில் நான் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கேன். நான் என்ன செய்ய போகிறேன்? தொடர்ந்து உன்னை மட்டுமே பாடிக்கொண்டிருப்பேன். முக்கண்ணன் அல்லவா நீ, பரம்பொருள் அல்லவா, பித்தன் அல்லவா, பேயன் அல்லவா, சிற்றம்பல வாசன் அல்லவா, நடராஜன் அல்லவா, உன் திருவடிகளை நான் பாடிக்கொண்டே இருப்பேன்னு பாடுறாரு. இதை பாடி இதை உணர்ந்து இதை இவ்வளோ பேர் சொல்கிறத கேட்குறதுக்கு நாம் எல்லாரும் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த காலத்தில் மாணிக்க வாசகருக்கு என்ன நினச்சி சிவபெருமான் கீழே இறங்கி வந்தாரோ, இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் அவர் இறங்கி வந்திருக்கார். அவரை நம்ம அப்படியே நம்ம மேலே அவருக்கு பெரிய பெரிய கருணையும் பெரிய பெரிய இரக்கமும் இருந்திருக்கு. அதனால தான் நம்மளை அப்படி வரி வரியாக அனுபவிக்க வைக்கிறார். அப்படியேப்பட்ட மாணிக்க வாசகர் திருவடிகளையும் போற்றி எல்லாம் வல்ல எம்பெருமானை போற்றுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.